ஓம் அகத்தி இசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று ஜீவநாடி அனுபவம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக மாற்றுக்குலமாக இருந்தாலும் நபிகுல அருள் செய், அல்லாவின் திருநாமத்தை சொல்லி உலக மக்கள் மீது கருணை கொண்டு தான் வந்த நோக்கத்தை செய்வதற்காக, தன் மனதிலே என்ன எண்ண ஓட்டங்கள் இருக்கிறது அதை உறுதிப்படுத்துவதற்காக, எது மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை என்று யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற சத்தியத்தை உணர்ந்து நம்மிடம் ஜீவயட்டை பெற்ற நபிகுல அருள் சேய் ரியாஜுதீன் ஐயா அவர்கள் எம்பிபிஎஸ் டாக்டர். அவர் அறிவில் தெளிவு பெற்ற தந்தை தாய். அவர்கள் எம்மதமும் சம்மதம் என்ற நிலையோடு வாழுகின்ற நல்ல அருளாளர்கள். அவர்களுக்கு தவசேயாக பிறந்த இவர் எல்லா மதத்தையும் நேசிக்கிறார். எல்லா மதத்திலும் இருக்கின்ற சூட்சும வழி நெறிமுறைகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றார். என்றாலும் கூட நபிகுலத்திலே இருக்கின்ற 5 கொள்கைகள், ஈமான், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் அப்படின்ற அந்த அற்புதமான நிலையினை இன்று நபிகள் பெருமானாரின் பிறந்த தினத்திலே, என்ன திருவிழா இன்னைக்கு? மிலாடு நபி. இந்த நாளில் ஜீவயேட்டை அவர் பெற்றார். அன்னையும் கூட நபிகுலத்திற்கு எந்த குற்றமும் குறையும் இல்லாத வகையில் நீ சமூகத்தில் நட்பும் பழக்கமும் இணக்கமும் வைத்துக்கொண்டு அர்ரஹீம் என்ற மந்திரச் சொல்லாகிய எல்லா நிலையிலும் உலக உயிர்களுக்கு கருணையை வழங்குகின்ற அல்லாவின் தன்மையை நீ பெற்று இயங்கி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த சத்தியத்தை கடைபிடிக்கணும்னு அன்னை சொன்னதுனாலேயும், அவர்கள் குலத்தில் நபிகள் சொன்னதுனாலேயும் அந்த சத்தியத்தை உணர்ந்து அவர் இந்த வேலூர் ஓங்காரக்குடியில் அருளன்னை ஆதிசக்தி அவர்களுடைய ஜீவயற்றை பெற்ற சில அனுபவ நிலைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார். இதை எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் விளம்பரமாக இதை எடுத்துக்கக்கூடாது, மத நல்லிணக்கணமாக இதை எடுத்துக்கணும். எந்த மதத்தில் பிறந்தாலும் சகோதரத்துவம் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மதத்தால், பிறப்பால், குலத்தால் பாகுபாடு பார்க்கக்கூடாது. அதுதான் இந்திய தேசம். இந்திய தேசம் எம்மதமும் சம்மதம் சொல்கிற தேசம். அதுக்கு சாட்சியாக இங்கே இந்த நிகழ்வு நடக்குது. நபிகுலத்தை சார்ந்த சகோதரர்களும் சகோதரிகளும் தாய்களும் தந்தைமார்களும் கூட இதை ஒரு குறையாக எண்ணக்கூடாது. அது மாதிரி இல்லை. அது மாதிரி இல்லாததுனால தான் சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தில் என்ன நடந்திருக்கு? பாபர் சுவாமிகள் ஐக்கியமாக இருக்கிறாரு. ஐயப்பனுக்கும் அங்கே இடம் இருக்குது. இவரை பார்த்துட்டு தான் அங்கே போகணும் அப்படின்னும் போது மதத்தால் குலத்தால் இதெல்லாம் பாகுபாடு இல்லை. இறைவன் ஒன்று தான். அவன் ஒளியானவன், உருவம் இல்லை, அரூபமாக இருக்கின்றான். அவனுக்கு எந்த பேரை வேணால் சொல்லிக்கலாம். ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிறோம், அதை நீருன்னு சொல்கிறோம், ஜலம்னு சொல்கிறோம், வெள்ளம்னு சொல்கிறோம், வாட்டர்னு சொல்கிறோம், நீலு அப்படின்னு சொல்கிறோம். பேர் எப்படி இருந்தாலும் தண்ணி தாகத்துக்கு அதை குடித்தோம்னாக்கா அதனுடைய வேலையை அது சிறப்பாக செய்யுது. அது மாதிரி அல்லானாலும் ஈசன் அப்படின்னாலும் கிறித்து அப்படின்னாலும் ஒன்று தான். பேர் வேறையாக இருக்குது, ஆனால் அது செய்கிற வேலை ஒன்றாக இருக்கிறது. அதனால் இதை ஒரு நிகழ்வாக பார்க்காமல் சத்தியமாக பார்த்து ஏற்றுக்கொண்டால் இந்த கான்வர்சேஷன் நல்லாயிருக்கும். அது தளவில் இந்த கான்வர்சேஷன் நம்ம எடுத்துகிட்டு போவோம். மதத்தை சார்ந்தோ குலத்தை சார்ந்தோ யாருமே இதை ஆழ்ந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தாமல் மனிதநேயத்தை பார்த்து இதை உள்வாங்கிக்கிற நிலைமையில் நீங்கள் இருக்கணும். அந்த புரிதலோடு இந்த கான்வர்சேஷன் நம்ம துவங்குவோம். வணக்கம் மேடம், எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல்ல என்னை பற்றி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, நான் எனக்கு ஜோதிஷத்தில் அதிக ஆர்வம் உண்டு. அது எப்படி உண்டுன்னா, என்னுடைய தந்தைக்கு நெருங்கின நண்பர்கள் நிறையா பேர் ஜோசியத்தில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அவங்க எனக்கு ஒரு வாட்டி பார்க்கும்போது ஜோசியத்தோட உண்மைகளை பற்றி என்னோடய ஜாதகத்தை டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் மட்டும் எடுத்துகிட்டு என்னுடைய உண்மைகள்லாம் சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது இதில் உண்மை இருக்குங்கிறதுனால நான் ஆராய ஆரம்பித்தேன். நான் ஆராய ஆரம்பித்து அதுலேயே நிறைய மூழ்கிட்டேன். ஏன்னா அதில் நிறைய உண்மைகள் இருந்துச்சு. அதனால் ஜோதிடத்தை நல்லா ஆராய்வு செஞ்சு இருக்கிற ஃபேமஸான யாராவது ஜோசியக்காரர் இருக்காங்களோ அவங்கள போய் பார்த்துருவேன். பார்த்துட்டு அவங்கள்ட்ட நம்ம என்ன பலன்கள் சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது
எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல பலன்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நம்மளோட உண்மை பலன்களும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் கூட சில விஷயங்கள் நம்ம கேட்கும்போது, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நம்ம ஒரு வீடோ ஒரு காரோ ஏதோ ஒரு விஷயத்தை கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சில மாறுபாடான விஷயத்த சொல்லுவாங்க. சில பேர் வாங்குவீங்கன்னு சொல்லுவாங்க, சில பேர் வாங்க மாட்டீங்கன்னு சொல்லுவாங்க. ஜோசியத்தில் அந்த மாதிரி இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு ஜீவநாடிங்கிறது என்னங்கிறது தெரிய வந்துச்சு. தெரிய வந்துனே அவங்களும் நான் பாண்டிச்சேரியில் ஒருத்தர் சொல்கிறான்னு சொல்லி அங்கே போயிட்டு இருந்தேன். போனோடனே அங்கே வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்ன கேள்வின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுத சொன்னாங்க. எழுத சொல்லிவிட்டு ஒரே ஒரு ஓலைச்சுவடியில் ஒரே ஒரு இது அதை பார்த்து அவங்க படித்தாங்க. அது ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்துச்சு. அதில் நிறையா பரிகாரம் வந்துருந்துச்சு. சரி, ஜீவநாடினா என்னன்னு சொல்லி இன்னும் ஆராயோன்னு சொல்லி பார்க்கும்போது ஜீவநாடின்னு டைப் பண்ணாலே ஞானசக்தி ஊடகம் வந்துச்சு. ஞானசக்தி ஊடகத்தில் ஜீவநாடி வாக்குகளை விட அவர் அதிக ஆன்மீகத்தில் தான் அவர் பேசியிருக்காரு. அப்போ ஆன்மீகத்தில் அவர் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல் யோகத்தில் பக்தி யோகம்னு சொல்லியிருக்காரு. பக்தி யோகங்கிறது எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்ட ஒரு சிலை அப்படிங்கிறது வந்து நார்மலாக ஒரு மக்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்ல. ஒரு ஆப்பிளுங்கிறது குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஆப்பிள்னு காமிப்போம், அந்த மாதிரி பண்ணுவோம். இது அந்த ஆப்பிளுங்கிறத பதிஞ்ச பிறகு ரெண்டாவது அடுத்த யோகம் வந்து உங்களுக்கு கர்ம யோகம், மூணாவது வந்து ராஜயோகம், நாலாவது ஞான யோகம். அதாவது இப்போ இந்த ஆப்பிளுங்கிறத நம்ம யோசிக்கும் போது ஆப்பிள்னால் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியுது. அந்த ஆப்பிளுங்கிறது தான் கடவுள்னு ஐயா சொன்னார். முதல்ல பக்தி யுகத்தில் ஒரு சிலை வணக்கம் பண்ணுறோம்னா அதன் மேலே பற்று வச்சு அதுதான் எல்லாமேன்னு சொல்லாமல் அந்த கடவுளை மனதார உணர்ந்து நம்ம வந்து கடவுளை தேடி போகிறது தான் ஞான யோகத்தோட உச்சக்கட்டம்னு சொல்லி ஐயா சொல்லியிருந்தார். இதுக்கடுத்து நம்ம ஜீவநாடி வாக்குகள், ஐயாவோட ஜீவநாடிகள் வாக்கு பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் வந்து அவர் சாட்சி சொல்லியிருந்தார். வந்து உட்காந்தனே அவர் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு வந்திருக்கிறீங்க, ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத டேட்டு இந்த வருடங்களில் இது நடக்கும், இந்த நாட்களுக்குள்ளே இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. சரி, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நான் முதல்ல வந்திருந்தேன். வந்து பார்க்கும்போது அருமையான சாட்சிகள் சொன்னாங்க. என்ன சாட்சிகள்னால், இந்த விஷயத்துக்காண்டி வந்திருக்கிறீங்க, இந்த முதல்ல வந்து ஐயாவுக்கு வந்து நான் ஃபோனில் தான் தொலைபேசியில் தான் நான் வந்து தொடர்பு கொண்டு கேட்டேன். ஐயா ஜீவநாடிங்கிறது நான் ஒரு இடத்துல பார்த்தேங்கய்யா, அவங்க வந்து என்கிட்ட கேள்விகள்லாம் கேட்டாங்க, உண்மையான ஜீவநாடி எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குமான்னு கேட்டால், இல்லை தம்பி, நான் அதை பற்றி குறை சொல்ல விரும்பலை, ஆனால் ஜீவநாடிங்கிறது எந்த ஒரு கேள்விகளுமே கேட்கக்கூடாது, உன்னுடைய பெயர் உன்னுடைய வயது அதை மட்டும் கேட்டுட்டு நீ எதுக்கு வந்திருக்கிற, உன்னோட சாட்சிகள் என்னன்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்போயே அந்த நேரத்துலேயே ஐயா வந்து ஓலைச்சுவடியில் பார்த்துட்டு இந்த கடந்த ஒரு வாரமாக எனக்கு என்ன நிகழ்வுகள் நடந்துச்சு, சின்ன நிகழ்வுகள், நான் யாரோட எந்த ஒரு பெயரோட பர்சனெலாம் பேசுகிறேன், இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனால் இந்த பொருள் வாங்க ஆசைப்பட்டியா இப்போ ரீசெண்டாக, இந்த விஷயம் உனக்கு நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்டார். அதுவே எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து நேராக ஐயா வந்து பார்க்கையில் ஐயா சொன்ன விஷயங்கள் எல்லாமே பலன்களாக இருந்துச்சு. இந்த கால வரை இது நடந்துடும், இந்த கால வரை இது நடந்துடும். அதை நடுவில் ஒன்று சொன்னாங்க, அது நடந்தால் அது ஜீவ வாக்கு, பொய்த்தால் அது வந்து பித்தன் வாக்கு அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்லியிருந்தாங்க. இந்த ஜீவநாடியை பற்றி அப்போ தான் எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. இன்றைக்கி கூட மக்களுக்கு வந்து ஜீவநாடிங்கிறது என்னன்னு தெரியாது. ஏன்னா ஒரே ஒரு ஓலைச்சுவடியிலிருந்து எழுத்துக்கள் வந்து சித்தர்களாலேயோ அருட்ஜோதி அடைந்த தெய்வங்களாலேயோ நமக்கு போதிக்கப்படுறது தான் ஜீவநாடி. அந்த விஷயம் வந்து தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த ஓலைச்சுவடியில். இது வந்து நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. என்னென்னா நம்ம வாழ்கிற உலகம் அப்படி தான் இருக்குது. ஒரு சின்ன அற்புதத்தை கூட நம்ம பெருசாக யோசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஓலைச்சுவடியில் எழுத்துக்கள் தோன்றி மறையுதுன்னா நம்ம யாரும் நம்ப மாட்டோம். ஆனால் வந்து பார்த்தவங்க இன்றைக்கி நான் ரெண்டு தடவை இங்கே வந்திருக்கிறேன். 2 தடவையும் எனக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் பார்த்துருப்பாங்க. வந்து உட்காருவாங்க, முன்னாடி வந்து உட்காந்தனே உங்களுக்கு நிகழ்வாக நடந்துச்சா, இப்படிலாம் இருக்குங்களா, இந்த விஷயங்களுக்கு தானே வந்திருக்கிறீங்க, இந்த விஷயத்து இது நடக்கும், இந்த கால வரையில் நடக்கும், இல்லாட்டி நடக்காது அப்படிங்கிறத சொல்லி அனுப்பிச்சனே அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து எல்லோரும் பூரிச்சு போய் ஆம் 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 அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வெறும் ஐயா வந்து ஒரே ஒரு ஓலைச்சுவடியில் ஒரே ஒரு பேஜ் தான், அதை திருப்பலாம் மாட்டார், அதை பார்த்து தான் ஒரு அரை மணி நேரம் படிப்பார். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மிராக்கிளாக தான் இருக்குது. இதை நீங்கள் வந்து உணர்ந்தால் தான் உங்களுக்கே புரியும். நீங்களே வந்து உணருங்க. இதை வந்து நான் ஐயாட்ட வந்து நீங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஐயாவுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நன்றி. ஓம் அகத்தீசாய நம. ஜீவநாடி நிறைய இடத்துல இருக்குது.
பலமாக இருக்கிறது, வரமாக இருக்கிறது. அது கிடைக்கிறது கஷ்டம். அதை பயன்படுத்திக்கணும், அது பக்குவமாக பிடிச்சிக்கணும். சித்தர்கள்கிட்ட வாக்கு வாங்கிறது கஷ்டம், வரம் வாங்கிறது கஷ்டம். வாங்கிட்டால் ஜெயிச்சிடலாம். அதன் பிறகு இந்த உலகமே நம்ம முன்னாடி ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் என்ன பிறப்பின் நோக்கமோ அதை நம்ம வெற்றியோடு வெற்றி அடைஞ்சு கொண்டாடி மகிழலாம். உலகமே நம்மளை போற்றும், புகழும். பேர் புகழ், அந்தஸ்து, கௌரவம், சன்மானம், வெகுமதிகள் இயல்பாக பெற்றுடலாம். ஏன் அப்படின்னாக்கா, ஒளிதேகம் பெற்ற ஞானிகளினுடைய அன்பையும் அரவணைப்பையும் நம்ம பெற்றுட்டோம் அப்படின்னாக்கா இந்த உலகத்தில் வேறு எதுவும் தேவையே இல்லை. இந்த உலகமே நமக்கு வசமாயிடும். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெற்றுட்டோம்னாக்கா ஒன்றுமே தேவையில்லை. நாமளே அந்த பஞ்சபூத தன்மையை உணர்ந்து படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்ற 5 தன்மை செய்கின்ற ஆற்றலாக உருமாறி நிற்கலாம். அட்டமா சித்துக்களும் கைகூடிடும். பிறப்பு இறப்பு இல்லாத வாழலாம். ஒளிதேகமாக நாம் இயங்கலாம் அப்படின்றது ஒரு சத்தியம். இந்த ஜீவநாடியை எல்லோரும் இயல்பான ஒரு நிலைக்கு, எனக்கு கல்யாணம் நடக்கணும், எனக்கு வேலை வேணும், இப்போ பிரச்சனை இருக்குது, அது சீர்வாகணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், கடன் சுமை இருக்குது, அது நீங்கணும், நோய் இருக்குது, அது நீங்கணும், இப்படி தான் எல்லோரும் அணுகுவாங்க. அப்படி அணுகிறது ஒரு வழிமுறை அப்படின்னா கூட, நான் பிறவி பலனை அடையிறதுக்கு, பிறவி பயன் அடையிறதுக்கு, பிறவி பூர்த்தி செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா அது வேறு மாதிரி பதில் இருக்கும். ஆனால் தொழில் என்ன செய்யணும்? இந்த பிறவியில் மகிழ்ச்சியோடு வாழறதுக்கு லௌதீக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயமும் கொடுக்கும். அதுக்கு மேலே ஒரு சத்தியம் இருக்குதுனாக்கா, இறைநிலையை உணர்வதற்கு, இறைநிலையை அறிவதற்கு, புரிவதற்கு, அதில் தெளிந்து அந்த வகையில் நாம் இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரத்தை உணர்ந்து இறைநிலையின் தன்மையாக உருமாறி நிற்பதற்கு, கலப்பதற்கு அந்த ஜீவ வாக்கு துணை செய்யும். ஏன்னா ஈசன் வாக்கு, கிறித்துவின் வாக்கு, அல்லாவின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. இறைவனுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இறைவனுக்கு இணையாக எதையுமே யாரும் வைப்பதற்கு அருகதை இல்லை, யோகிதை இல்லை. அப்படின்றதுனால இறைவனுடைய வாக்கு சத்தியமாக நடந்தே தீரும். அதுதான் விதியினுடைய அம்சமும் கூட. அந்த விதி மாற்றம் வித்தை கூட ஜீவ ஏட்டில் பலமாக வெளிப்படுத்தப்படும். ஓம் அகத்தீசாய் நம அப்படின்னாக்கா அழைத்தால் அக்கணமே நிற்பார் அகத்தீசர். 9 கோடி ஞானிகளும் எண்ணிலா கோடி சித்தர்களும் கண் திறந்து பார்ப்பாங்க. ஓம் அகத்தீசாய் நமன்னா என் குருவை அழைக்கிறானே அவன் யாருன்னு. ஒரு ஞானியினுடைய பார்வை நம்ம மேலே பட்டாவே நம்ம ஞானியாயிடலாம். 9 கோடி ஞானிகள், எண்ணிலா கோடி சித்தர்கள் நம்ம மேலே பார்வை பார்த்தாங்கன்னா நாம் ஜோதியாகவே மாறிடலாம், ஞானியாகவே மாறிடலாம். அதனால் ஞானிகள் திருவடியை பூஜிக்கணும். அது இயேசுகுல மாந்தர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வழிபாடு செய்யணும். நபிகுல மக்கள் நபிகளுடைய வார்த்தையை பின்தொடரணும், அல்லாவை பற்றணும். இந்து தர்மத்தில் நிறைய சித்தர்கள், ரிஷிமார்கள் இருக்காங்க. அவங்க திருவடியை வணங்கி அவங்க வழிமுறையை பின்பற்றி போகணும். அதுதான் இறைநிலையை உணர்வதற்கும் இறைநிலையில் நாம் கலப்பதற்கும் துணை புரியும். பிறவியில்லாத பெரும்பேற்றை அது வழங்கும். தொடர்ந்து ஞானசக்தி ஊடகத்தை பாருங்கள். அதுவரை இன்னும் பல ரகசிய தகவல்களை வெளிப்படுத்த நான் தயாராக இருக்கேன். கேட்க நீங்களும் தயாராக இருங்க, தயார்படுத்திக்குங்க அப்படின்ற அந்த சத்தியத்தை சொல்லி இந்த நிகழ்வை நான் சொற்களால் இறைக்கு அலங்காரப்படுத்தி நிறைவு செய்துக்கிறேன். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாய நம. குரு வாழ்க, குருவே துணை.